அண்ணே ரோலு. இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்துட்டோம். இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோ தான். அப்போ கையெடுங்க, திரும்புங்க. உடனே எடுக்க சொல்கிறாங்க. என்னடா வசந்தன் கம்பீர் ஆயிடுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் மக்களே. அதாவது வந்து இது வரைக்கும் நாங்கள் வீடியோஸ் போட்டது எல்லாமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தெரியும் அப்டேட்டாக போட்டிருப்போம். பட் இப்போ நாங்கள் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் டீம் வந்து எல்லா பிளேயர் ரிட்டைன் பண்ண முடியாது, ஒரு 4-5 பேர் தான் ரிட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீம்லேருந்து பிளேயரை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மேபி திரும்ப ஆக்ஷனுக்கு போனால் அவங்க டீம்லேருந்து ஒரு பிளேயரை யாரை ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்க போறீங்க. ரிட்டைன் கிடையாது, திரும்ப எடுக்கிறது. ஓகே, யாரை எடுக்க போறாங்க? நம்ம வந்து ஐபிஎல் முன்னோட்டம்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஒவ்வொரு டீமும் 10 டீம்ஸும் தெரியும் மனசு வலிக்கணும் ஆயிட்டாரு. ஓகே, ஒவ்வொரு டீம்ஸும் இந்த பிளேயரை கண்டிப்பா அவங்க டீமுக்குள்ள திரும்ப எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இங்க வந்து டிஃபரன்ஸ் என்னன்னா, நாங்க முன்னாடி பேசிட்டு தான் எல்லா வீடியோக்கும் வருவோம். பட் இந்த வீடியோல அவர் எடுத்த லிஸ்ட் வேற, நான் எடுத்த லிஸ்ட் வேற. நான் 2 பேரும் வந்து பேசிக்கவும் இல்லை. நான் என்ன எடுத்திருக்கேன்னு அவருக்கும் தெரியாது, அவர் என்ன எடுத்திருக்காருன்னு எனக்கும் யாரோ நான் யாரோ. ஸோ ஓகே, நீ யாரோ நான் யாரோ. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுவோம். இல்லாட்டி அப்படியே சொல்லிடுங்க, நிறுத்திப்போம், அவ்வளோதான். இப்படிலாம் சொன்னா உடனே போட்டுருவாங்களா அவங்க? அடிக்கடி திரும்பாதீங்க, ஃபோக்கஸ் போதுன்னு கேமராமேன் திட்டுறான். இல்லை நம்ம பையன் தான் அவன். நம்ம ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அதனால அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு பிளேயர் யாரு அப்படின்றத பார்க்கலாம். டீம் வேணா ஒன்றா இருக்கலாம், பிளேயர் வேற வேற தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா அதுலேயும் நீ நானும் ஒத்து போறேன்னா ஓகே, இல்லைன்னா வச்சுக்க லப்பர் பந்து தான். யார் நீ? அன்பு கெத்து தனியாக போயிடுவேன். கெத்துன்னு ஒத்துக்கிட்டா சரி. சரி போகலாம். கெத்து என்ன சொன்னடா? அதுதான் சொன்னேன். ஓ ஏஜ் கரெக்டாக இருக்கும், போகலாம். சோஸ்டில் அந்த படத்துக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டான். சரி ஓகே, யாரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2024 சாம்பியன்ஸ். அவங்களே ரூல்ஸை சொல்லிடுறேன். ரூல்ஸ் நீங்க சொல்லலாம் அந்த பிளேயரு, பட் ஏனும் சொல்லணும், அதுக்கு ரீசனும் சொல்லணும். கண்டிப்பா இவங்க ஏன் ரீட்டைன் பண்ண போறாங்கன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க இந்த கேரக்டர் இருந்தீங்கன்னா பேசவே முடியாது. அப்புறம் வீடியோ ஓகே, இப்போ பிரகாஷ் ராஜா மாறிடலாம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. யாரு? ஹாய் சொல்லோ. நீ யாரை எடுத்துருக்க? நான் சொல்ல மாட்டேன், நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் டாஸ் போட்டு பார்த்துருக்கலாமே. சொல்லுங்க, பரவாயில்ல. சரி பரவாயில்ல. என்னுடைய ஆப்ஷன் யாரா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் கடந்த ஒரு 4-5 வருஷமா வந்து இந்த பிளேயரை வச்சு பயங்கரமா சஸ்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஓப்பனிங்ல இந்த பிளேயர் இறங்கினாலே தாறு மாறாதான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அவருடைய ஸ்கோர் வேற லெவலில் அடிச்சிட்டு இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டரா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறதால என்னோட பிக்கா வந்து வெங்கடேஷ் ஐயர் பக்கம் தான் நான் போறேன். திரும்ப அவரே எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில. ஏன்னா அவர் இருந்தா கேகேஆருக்கு நல்லது நல்லது நல்லது. பிகாஸ் ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டாகவும் நீ பார்க்கலாம், அண்ட் ஓப்பனிங் பிளேயராகவும் பார்க்கலாம், அண்ட் மேட்ச் வினராகவும் நீங்க பார்க்கலாம். ஸோ அதனால வெங்கடேஷ் ஐயர் கேகேஆர் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை அதிகமா இருக்கு. நல்ல பிக்கு. ஹாய் சலோ, தட்ஸ் இட். அவரோட பிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட குழந்தை பிக், இந்த குழந்தை பிக்கெல்லாம் காட்டக்கூடாது. அது ஒரு குழந்தை தான். ஆனா அது ஒரு பண்றதான அந்த மாதிரி வேலை கிடையாது. ஃபியூச்சர்ல எடுக்க போறானா? ரகுவன்சி. ஓகே, சோ ஃபியூச்சருக்காக எடுக்கறேன்றத தானே. கேகேஆர் பார்க்க குழந்தை மாதிரி தான் உள்ள என்ட்ரி ஆனாரு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 அடிச்சாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும் ரகுவன்சி கிட்ட அப்படிங்கறது தான். அடிச்சு என்ன பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்களே வெங்கடேஷ். அன்கேப்டன் கூட நான் அவர் பரவாயில்லப்பா, இவர் அன்கேப்டன் கூட 4 கோடி போட்டு எடுக்கல. அன்கேப்டன் தான் ரமன்தீப் சிங் எடுத்திருக்காங்கல்ல, அசிஸ்டன்ட் அங்க எடுக்கலன்னு கேக்குறேன். ரகுவன்சி ஏன் எடுக்கலன்னு கேக்குறேன். அதனால தான் இப்ப திரும்ப ஆக்ஷன்ல போய் எடுத்து வருவாங்கன்னு சொல்றேன். சரி அப்படியே விட்டாலும் ரகுவன்சி திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸா இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்கவுட் பண்ணி கொண்டு வந்த ஒரு பிளேயர், அபிஷேக் நாயரோட கைடன்ஸ்ல இருந்த பிளேயர் அப்படிங்கும்போது ஸோ ரகுவன்சி அகைன் பேக் டு கேகேஆர் அப்படிங்கிறது ஆப்வியஸான ஒன்று. கேகேஆர் கூட ஃபைனல்ல மோதி இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டெஃபினட்டா நீங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிடலாம். அது தெளிவா சொல்லுங்க. ஏன்னா வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நல்ல திறமையான பிளேயர் எடுங்க சொன்னதுக்கே ஃபைனல் இந்த வாட்டி எடுத்து கொடுத்துருவீங்களா? குறி மிஸ் ஆகாது. டெஃபினட்டா நீங்க வேணா பாருங்க, எகைன் ஃபைனல் வந்து கப் அடிப்பாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பிளேயரை வந்து எஸ்ஆர்ஹெச்காக கொண்டு வரணும் திரும்ப அதே டீம்லனா யாரா இருக்கும்? நம்ம வந்து அதிகமாக யோசிக்க மாட்டோம், அதிகமாக பேச மாட்டோம். நம்மளுடைய ஆசை என்னன்னு பார்த்தோன்னா சன்ரைசர் வந்து நம்மளுடைய டீம். அதனால அந்த டீமோட ஸ்டார் பிளேயர் எப்பயுமே அந்த பையன் சேலம் நட்ராஜன். நட்டு சன்ரைசர்ஸ் உங்களோட டீம்னா சிஎஸ்கே நம்ம இதயத்தில் இருக்க டீம். அப்போ எஸ்ஆர்ஹெச் நம்மளோட டீம்.
எப்படி சொல்றது, நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து கேமியோ போட்டுறேன் இல்லையா, ஆனா பல டைரக்டருக்கு நான் ஒரிஜினல் படம் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த வாய்ஸ் எடுத்தா கூட சமாளிக்கிறது ஈஸியா இருக்கு. டெஃபினட்டா நீங்க வச்சுக்கலாம். சோ 2 வீடு மாதிரி தான் அது நமக்கு. ஓகே, அப்படிதான் நட்ராஜன் போகணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் டெத் ஓவர்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு பவுலர் போட முடியும் அப்படின்னு சொன்னா ஏர்கர் கிங் சொல்லி அடிப்பா நம்ம புள்ள நட்ராஜன் அவர்கள். இங்க ஒரு டவுட் எடுத்து வைக்கிறேன். நட்ராஜனுக்கு நிறைய போட்டி இருக்கும். முக்கியமா சிஎஸ்கேவே ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ட்ரையும் பண்ணிருக்காங்க. பட் இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆல்சோ. ஸோ இந்த சீசன் ஆடுவாரானும் தெரியாது. பரவாயில்ல, அப்படி இருக்கிறப்போ ஒரு சீசன் உட்காரோட 2 சீசன் நமக்காக வந்து களை இறங்கட்டும். அது ஓகேண்ணே, எடுப்பாங்களா? டெஃபினட்டா எடுப்பாங்க. ஏன்னா நட்ராஜன் வந்து கமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பவுலர் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல, அதனால எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி டெத் ஓவர்ல கண்ட்ரோல் பண்ற பவுலர் அப்படின்னா இப்ப தேவைப்பட மாட்டார். ஏன்னா ஒரு வருஷம் ஆட மாட்டார்னு நியூஸ் வந்திருக்கு. அப்படிலாம் இல்ல, நட்ராஜன் பக்கம் போயிடுவாங்கன்னு தான் நம்பிக்கை, எடுத்து வைப்பாங்களோன்ற மாதிரி தோணுது. நான் சொல்ற பேர் யாருமே கெஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த டீம்ல இருக்க பேரை சொல்றானோ, யார சொல்ற, கலாநிதி மாறன் சொல்ல போறியா? விஜயகாந்த், வியாஸ்காந்த். சரி, ஓகே. அந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா வனிந்தா சரங்காவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஸ்ரீலங்கன் ஸ்பின்னரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயராக நான் பார்க்குறேன். அண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவருக்கு திரும்பவும் போய் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை அப்படிங்கும்போது விஜயகாந்துக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. விஜயகாந்துக்கு ஆப்ஷன் தான் இன்னைக்கு தம்பி விஜய் வந்திருக்காரு. இந்த வாட்டி குறி தப்பாது 2026 அவருக்கு தான் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. வேணாம் பண்ண வேண்டியதான். அடுத்த டீம் போயிடுவோம். அடுத்த டீம் தானே ஆரம்பிங்க பார்க்கலாம். ரொம்ப நாளா வந்து கோப்பைக்காக ஏங்கிட்டு இருக்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்க. டெல்லியா ஆர்சிபி 2 இருக்குது. டெல்லி தானே, டெல்லி கேபிட்டல். டெல்லினாலே இன்னைக்கு பிரச்சனை டெல்லி. அப்ப பஞ்சாப் மட்டும் டைட்டில் அடிச்சிட்டாங்களா? புரியல. பஞ்சாப் மட்டும் டைட்டில் அடிச்சிட்டாங்களா? சரி வாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்க சொல்றீங்க, நான் சொல்லவா? டெல்லி நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அடுத்து நான் சொல்றேன். ரசிக் தார். யாரா எனக்கே தெரியல அந்த பேரு. சரி சொல்லு. தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் தானே எனக்கு கேளுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்ல அவரோட சம்பவம் பயங்கரமா இருந்துச்சு. முகேஷ் குமாரோட சேர்ந்துட்டு டெத் ஓவரா இருந்தாலும் சரி, அது இனிஷியல் ஓவரா இருந்தாலும் சரி, நல்லா போட்டுட்டு இருந்தாரு. எமர்ஜிங் ஏசியா கப்ல பயங்கரமான விக்கெட்ஸா எடுத்து தள்ளிட்டு இருந்தாரு. ரசிக்தாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அண்டர் ரேட்டடா இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அவர் டெல்லி ரீட்டைன் கூட பண்ணிருக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்கேப்ல தான் இருந்தாரு. ஸோ அவர் பண்ணல. பட் கண்டிப்பா அவர் திரும்ப கொண்டு வருவாங்க தங்களோட டீமுக்குள்ள அப்படின்னு தோணுது. ஏன்னா ரீசெண்டா சென்சேஷனலா இருக்காரு ரசிக்தார். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன் திரும்பவும் டெல்லிக்கு வரதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க டீம், அதாவது டிசியை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பவுலரு, அதிக அமௌண்ட் கொடுக்க முடியலனாலும் சூப்பரா போடக்கூடிய பவுலர். இந்த மாதிரி பவுலர்லாம் டீம்ல இருந்தா டீமுக்கு நல்லது. முனா பட்டேல் வர வந்திருக்காரு, அதனால முகேஷ் குமார் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அடுத்த டீம் போயிடலாமா? அடுத்த டீம் குஜராத் டைட்டன்ஸ். இவங்க வந்து எந்த பிளேயரை திரும்பவும் தன்னோட டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க? இப்போ வந்து என்னோட இது சொல்லுவா ஆப்ஷனா சொல்லிருங்க. நீ சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து கில்லர் மில்லர், டேவிட் மில்லர். எதுக்கு அவர் முடிஞ்சார தான் கில்லர் மில்லர்? எத்தனை வருஷம் கில்லர் மில்லர் வச்சுட்டு இருப்பீங்க? நாங்க வைப்போங்க. திரும்பவும் ஜிடி மில்லருக்கு கண்டிப்பா போவாங்க. ஏன்னா மில்லரோட காம்பினேஷன் டெத் ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து அஸ் ஏ பிளேயரா ரஷித் கான் கூட சேர்ந்து பண்றதும் சரி, முன்னாடி ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து பண்ணதும் சரி, நல்லாவே இருந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸோ டேவிட் மில்லர் ஒரு நல்ல சாய்ஸ். திரும்பவும் அவருக்கு போவாங்க, கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ டேவிட் மில்லர் தான் என்னோட சாய்ஸ் ஃபார் ஜிடி அப்படிங்கிற. ஆனால் என்னோட கணிப்பு வந்து பார்த்தோன்னா கில்லா. இன்னும் கில்லி இல்லை, வேணாவா? விட்டாய் என்ன ஹர்திக் பாண்டியா பேர் சொல்லுவாங்க போல இருக்குங்க. போங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஜிடியோட பலமே வந்து பவுலர்ஸ் தான் எப்பயுமே. ஸோ அதனால வந்து மேபி வந்து ஷமி பக்கமே திரும்ப எகைன் போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால முகமது ஷமி பக்கம் அவங்க போவாங்க. ஷமி போவாரா? போகணும். ஏன்னா அவருக்கு ரீடைனே பண்ணாம ரிலீஸ் பண்ணி ரீடைன் பண்றதுக்கு அந்த அமௌண்ட்க்கு வருவாரான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எனக்கு பாப்படே நம்ம நினைக்கிற பிளேயர்லாம் அப்படியே இல்ல, நிஜமாவே எனக்கு புரியல. ஷமிக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு இருக்கீங்க? ஷமிக்கு ஒரு 8 கோடி. ஆக்ஷன் எவ்வளவு போவாரு அப்போ? 8 கோடிக்குள்ள தான் போவாரு. கண்டிப்பா 10 கோடி கிராஸ் பண்ணுவாரு. 10 கோடி கிராஸ் பண்ண மாட்டார் நம்பிக்கை இருக்கு. பண்ணுவாரு பாருங்க. கண்டிப்பா ரஞ்சி டிராஃபி ஃபார்ம்லயே தெரிஞ்சிரும் அவர் எவ்வளவு கிராஸ் பண்ண போறாரு. கண்டிப்பா 10 கோடிக்கு மேல போக மாட்டார். 8 கோடிக்கு மேல போக மாட்டார். 9 கோடி அதிகபட்சம். 10 தொட மாட்டார். டபுள் டிஜிட் பக்கம் வர மாட்டார். எழுதி வச்சுக்கோ. சரி, அப்ப அவர் கொடுத்து ரிட்டைன் பண்ணிக்கலாமே. அவளுக்கு கொடுத்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அதை விட கம்மியா போடுற நம்பிக்கை. இதுமே தான் ரச்சின் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இது புரியல. அவ்வளவு அமௌண்ட் போக மாட்டாருங்கிறீங்க, அவர் ஃபார்ம்ல இல்லைங்கிறீங்க. அப்புறம் எப்படி அவர் திரும்ப கொண்டு வருவாங்க? நீங்க எப்படி அந்த பேருக்கு ஒரு அசெட் தேவையில்ல, அந்த அமௌண்ட் அசெட் தேவையில்ல. அசெட் தேவைனா நீங்க ரிட்டைனே பண்ணிருக்கலாம். எப்படி 10 கோடிக்கு ஒரு பிளேயர் மேல போட முடியாதுல்ல? அதுக்கு நான் மேபி 4 கோடில கிடைச்சிட்டாருன்னா எனக்கு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், முகமது ஷமி திரும்ப ஜிடியில் ஆட மாட்டாரு. வேணாங்க, அவரோட நீங்க வந்து அவர் நல்லா இருக்காருங்கிறதாக சூஸ் பண்றீங்க. பட் அவர் ஆடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஜிடி அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள ரீடைன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, அப்ப ஆடணும். ஷமி வந்து ஒரு பயங்கரமான பிளேயர். அப்படி இருக்கிற ஆக்ஷனுக்காக நான் வெயிட் பண்றேன் என்ன நடக்குன்னு. சரி, என்னோட ஆப்ஷன் நான் என்னோட கருத்தை தான் சொல்ல முடியும்.
அவங்க எடுத்தா அந்த டீமுக்கு நல்லதுப்பா. அதை டிஃபெண்ட் பண்றதா என் வேலை. டீமுக்கு நல்லதுப்பா, ஜிடிக்கு நல்லதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஜிடிக்கு மோகித் சர்மா இருக்குடா, மோகித் சர்மா காப்பாத்தினாரா அடுத்த வரல, அவரை மட்டும் எடுத்துக்க சொல்லு போ. மோகித் சர்மா செம்ம ஆப்ஷன். மோகித் சர்மா எடுத்துக்கோ. சிஎஸ்கே போட்டு கொடுக்கறானே அந்த டீம், எடுத்துக்கோ. சிஎஸ்கே போட்டிக்கு வருவாங்க மோகித் சர்மா. என்னடா சொல்லி தொலைடா, அடுத்த டீம் போடா. அடுத்த டீம் வந்து அப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் போய்டுவோம். ராஜஸ்தான் ராயல் யாருடா? யார் நீங்க சொல்லுங்க இப்போ. எனக்கு சாகல். சாகல். ஆமா. ஓகே. ஒரு நல்ல ஸ்பின்னர். ஆர்சிபில இருக்கும்போது நல்லா தான் பண்ணான், ஆனா ஆர்சிபி நல்லா பண்ணல. இந்த பக்கம் ஆர்ஆர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா பண்ணான். ஆர்ஆர் சாகல் எவ்வளவு ரேட்டுக்கு போவார்? ஒரு 6 கோடி 7 கோடி போவார்னு நினைக்கிறேன். 5 கோடி. சிம்ரன் நெட்மேரே எவ்வளவு ரீடைன் பண்ணிருக்கீங்க? அது ஒரு ஓகே, விட்டுரு. ஒரு திரும்ப கம்மி நான் கேட்கறேன். இப்போ நீங்க திரும்ப எடுப்பாங்கன்னு சொல்றீங்களா, அதனால கேட்கறேன். அப்ப அவர் ரீடைனே பண்ணிருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம், பட் ஆனா கம்மி பட்ஜெட்ல கிடைச்சாருன்னா லாபம் தானே அப்படின்ற மைண்ட் செட். சகால் கம்மி பட்ஜெட்டுக்கு கிடைப்பாரான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. கிடைப்பாரும் நம்பிக்கை இருக்கா? பெருசா யாரும் போக மாட்டாங்களோ. 7 கோடி உங்களுக்கு கம்மியா? 8 கோடி. 8 கோடி கம்மி. சிம்ரன் நெட்மேர் 6 கோடி தான் ரீடைன் பண்ணிருக்கீங்க. அப்படியா? அதை பார்க்கல நம்ம. சரி பரவாயில்ல, போகட்டும். வந்து எடுத்துக்கிறோம், இல்லை 4 கோடி எடுத்துக்கிறோம் நாங்க சாகல. சரி ஓகே. என்னடா கோத்துட்டு வேலை பார்க்குறேன், சொல்ல எடுத்துட முடியாது. என்னோட ஆப்ஷன் வந்து சுபம் தூபே. சுபம் தூபே. சுபம் தூபே ஒரு சில கிளிம்சஸ் தான் காட்டியிருக்காரு ஆர்ஆர் டீமுக்காக. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ஆஸ் ஆல்ரவுண்டரா. என்னை பொறுத்த வரைக்கும் சுபம் தூபே தான் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க திரும்பவும் தங்களோட டீமுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அண்ணன் சொல்றது எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் அவங்க கண்டிப்பா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார் பிளேயர்ஸுக்கு நிறைய விட்டதுக்கே நீங்க போவீங்க. சரி ஓகே. ராஜஸ்தான் வேஸ்ட் டீம்டா. சுபம் துபேவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா திரும்பவும் ஆர்ஆருக்குள்ள வருவாரு, சம்பவம் பண்ணுவாரு. வெயிட் பண்ணி பாருங்க. ராஜஸ்தான்லாம் நீ அப்படியே நிப்பு முட்டு கூட போயிடுங்க. ஒன்ன டீம் அது தெரியும் எனக்கு. வேற டீம் பக்கவா? லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஆடாடாடாடாடாடாடா சூப்பரான டீம் ஆச்சா. யாரும் பிக்கு நீங்க சொல்லுங்க. என்ன எல்லா வாட்டி நானே முடிப்பேன், வயசுல பெரியவன்டா நானு. முடிப்பாங்க. அடப்பாவி. சரி விடு, சொல்லு. நீங்களே சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்டானிஷ் பக்கம் போவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர், லாஸ்ட் சீசன் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் மேலே எப்பயுமே ஃபோக்கஸ் இருக்குது. ஒரு டீமுக்குமே ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் பவுலிங் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு, இல்லை பேட்டிங் நல்லா பண்ணுவாரு, இல்லை ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த அன்னைய டே அவருடைய டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த செஞ்சுரிஸ்லாம் சென்னை சூப்பர் கிங்கோட ஹோம்லேயே வந்து அடிச்சு நொறுக்குறதுலாம் அதெல்லாம் வேற மாதிரி மேட்ச். சென்னை வெளில போகிறதுக்கு அது மிக முக்கியமான ரீசனாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டானிஷ் மாதிரி பிளேயர், அது இல்லாமல் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாமே மேட்ச் வினர்ஸ். ஓகே. நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அந்த டீம்ல வந்துருவாங்க அப்படின்னு 100% நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எடுப்பாங்க 100% நம்புறேன் நான். எடுப்பாங்க, வந்துருவாரு நம்புவீங்களா? மற்ற டீம் போட்டிக்கு வரும்ன்றல அது ஒன்று இருக்குல்ல ஸ்டாயினிஸ்க்குலாம். ஏன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போதுமே குருணால் பாண்டியாவை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக குருணால் பாண்டியாவுக்கு போவாங்கன்னு எல்எஸ்ஜி எனக்கு தெரியும். இல்லை அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. சார் கேளுங்க, அதை தான் சொல்கிறேன். குருணால் பாண்டியாவுக்கு போவாங்க, ஆனால் குருணால் பாண்டியாவுக்கு மற்ற இடத்துல இருந்துமே பிட்ஸ் வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மும்பை கூட அவர் போக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் அவரை சூஸ் பண்ணல. நான் அதுக்கு பதிலாக யுத்வீர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டரை சூஸ் பண்ணேன். தெரியாத பிளேயர்லாம் எடுத்து வந்துடுறாங்க. தெரியாத பிளேயர், ஸ்டார் பிளேயர் சொன்னால் அடி வாங்க. அதானே ஸ்டார் பிளேயர்ஸுக்கு மற்றவங்க போட்டிக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் தெரியாத பிளேயர்ஸ் தான், பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் போன சீசன். யுத்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைமில் வந்து பிளேயர்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டு, எக்ஸாம்பிளுக்கு மயக்கதாவுக்குலாம் இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிட்டாரு. யுத்வீர் சிங் ஒரு சில போட்டி உள்ள வந்து அஸ் ஆல்ரவுண்டராகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அண்ட் டொமஸ்டிக் லெவலையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திரும்பவும் யுத்வீர் சிங்கை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே பட் ஸ்டானிஷ்கா நான் வெயிட் பண்றேன். அப்படியா? எடுத்துருவாங்க. சரி ஓகே. பஞ்சாப் கிங்ஸ் போயிடுவோம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அசுதோஷ் சர்மா. நான் வந்து ரீட்டைன் பண்ணும்போது சஷாங்கையும் அசுதோஷன் தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு விக்கெட் கீப்பருங்க எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் இருக்கிறதுனால அவரை பண்ணிட்டாங்க. பட் அசுதோஷ் சர்மா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக த்ரோ அவுட்டாக போயிட்டு அசுதோஷை கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே இணைப்பிரியா நண்பர்கள். சஷாங்கும் அசுதோஷும் சேர்ந்தாங்கன்னா நிறைய மேட்சஸ் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ் அசுதோஷ் தான். எனக்கு ரிக்கி பாண்டி கோச் ஆகிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிராரை எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி. ரிக்கி பாண்டிக்கும் பிராருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் பார்த்துட்டு வந்துருப்பார்ல, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பிரார் வந்து சரியான பவுலரு. அப்போ அசுதோஷ் பார்த்துருப்பாரு, அது எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் பிராரும் நல்லா தான் பண்ணிருக்காரு. மெயின் விக்கெட்ல எடுத்துக்கலாம், நல்லா தான் பண்ணிருக்காரு. அவர் தான் நல்லா லெஜெண்ட் தூக்கிருக்காருல. அப்ப இவன் தான் தேவை அப்படின்னு நினைச்சாருன்னா, ஏன்னா ரிக்கி பாண்டிங் இன்னைக்குமே வந்து அந்த மேட்ச் வினர்ஸ்லாம் நிறைய பேர் யாரா யூனிக்கா சேர்ப்பாங்க தூக்குவாரு. அதனால மேபி பிரார் பக்கம் போவாருன்னு நம்பிக்கை. குட் ஆப்ஷன். என்ன டீம்ஸ்ல பேலன்ஸ் இருக்கு? இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இதை போயிட்டேன். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தேவையில்லாத டீம். நீங்க சொல்லுங்க. இப்போ ஆர்சிபி யார் அப்படின்னு கேட்கறேன்னா, இந்த பிளேயர் ஏலத்துக்கு வந்தா பெருசா யாரும் ஏலத்துக்கு போக மாட்டாங்க. ஆர்சிபி அவர் ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க பேஸ் பிரைஸ்ல. அந்த நம்பிக்கையில சிராஜ், சிராஜ் அதான் உண்மை. சிராஜுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபியை தவிர யாரும் பிட்டுக்கு போகும். நீ அதான் வச்சிருக்கியா? இல்ல நான் அது வைக்கல, யோசிச்சேன், எனக்கு தோணுச்சு. ஆனா சிராஜுக்கு ஒரு சில டீம்ஸ் போவாங்கன்னு தோணுது, அதனால நான் அவரை விட்டேன். ஒரு சில டீம்ஸ் போவாங்களா? அவரை விட்டுட்டு வேணா போவாங்க 9 டீம். சரி ஓகே சொல்லிடுறேன். வைசாக் விஜயகுமார் வந்து என்னோட ஆப்ஷன். அவரை ரீட்டைனே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வைசாக் விஜயகுமார் பேர் கண்டிப்பா அவரை வந்து ஆர்சிபி திரும்பவும் உள்ள கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வைசாக் விஜயகுமார் என்னோட ஆப்ஷன். திரும்பவும் பேக் டு ஆர்சிபி. யாரை கொண்டு வந்து என்ன யூஸ்? இப்ப டாப்ல போவான் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி நீ தான் சொல்லணும்.
மும்பை இந்தியன்ஸ் சொல்லிட்டு அப்போ நீ சொல்லாம என்ன நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. நேகல் வதேரா. நேகல் வதேரா பாரு, இந்த பேர் சொன்னதுக்கெல்லாம் அலறல. இப்போ நான் ஒரு பேர் சொன்னா சரி, ஓகே. நேகல் வதேரா ஏன்னு நான் சொல்லிடுறேன். நேகல் வதேராவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் வந்து ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறாரு, அந்த டீம் காம்பினேஷன்லையுமே செட் ஆயிருக்காரு அப்படிங்கும்போது ஸோ நேகல் வதேராவுக்கு திரும்பவும் போயிட்டு த்ரோ அவுட்டாக மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வருவாங்கன்னு தோணுது. அவருக்கு காம்படிஷன்ஸ் இருக்கும், பட் கொண்டு வருவாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. பார்ப்போம். சொல்லுங்க யாருன்னு. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனதா, நான் அடித்த 10 பேர் டான். அவரோட வாரிசு சம பிக்குது. யாராக்க சொல்றா? நீ சொல்ற, நான் சொல்லி தெரியுது, நீ சொல்லி தெரியணும்டா. மும்பை யாருக்கு போவாங்க? நான் ரீட்டைனே பண்ணுவாங்க நினைச்சேன் 18 கோடிக்கு. வாரிசுக்கு தானே 18 கோடிக்கு ரீட்டைன் பண்ணுவாங்க நினைச்சேன், நடக்கல. ஆனா ஏலத்துல கண்டிப்பா இந்த பிளேயரை மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. யார் அந்த வாரிசு பிளேயர் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. மும்பை இவங்களுக்கு கண்டிப்பா போவார் இவருக்கு அப்படின்னு யாருன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இதெல்லாம் இல்லாம அன்சுல் கம்போஜிக்குமே போலாமேன்னு தோணுச்சு, பட் அன்சுல் கம்போஜிக்கு வாரிசை பத்தி பேசிட்டு இருக்க இடையில தேவையில்லாம வந்து. சரி, ஓகே. லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்டுக்குள்ள வாங்க. வேண்டாம்பா, அந்த டைலாக் 2 டைலாக் போட்டாலே மாஸ் டீம் வரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்ச தங்க கோணம் தோனியா நீ என்னடா சொல்லுங்க. போட்டு அந்த பாட்டு அவருக்கு போடுவாங்க. தலையோட டீம் சொல்ல வந்தேன். யாரு உனக்கு? நீங்க சொல்லுங்க. இப்போ மும்பை தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ தலை வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கணுன்றது, எப்பயுமே கூலாக இருப்பார். அது விஷயம் இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கணும்னா அவர் அடிச்சு விளாட்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால வந்து தீபக் சகருக்கு தான் போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அடிச்சு விளாட்றதுக்காகலாம் ஒரு ஆள். தீபக் சகாருமே சொல்லியிருக்காரு சிஎஸ்கே கண்டிப்பா பிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு RR போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு நான் தீபக் சகர் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால அந்த பவர் பிளேல 3 ஓவர் போடக்கூடிய அவ்வளவுதான் முடிஞ்சிரும். அதுக்காக தான் டப்ளூ யூஸ் பண்றாரு தோனியாவே. பேட்டிங் ஆப்ஷனுமே இருக்கு நல்லா. அதனால தீபக் சகர் திரும்ப பாசங்கள் நேசங்கள் எல்லாம் இருக்கிற சிஎஸ்கே கண்டிப்பா தீபக் சகரை விட மாட்டாங்க. இந்த ஒரு ஆக்ஷன் மட்டும் அதெல்லாம் வேணாம் பாதி இப்ப போயிடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க வேற டீம். ஓகே, அதுதான். இதையே பேஸ் பண்ணி நான் இன்னொரு பிளேயரை சொல்றேன். இவங்க கண்டிப்பா நீங்க நிறைய பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா இவர் வந்து ஸ்குவாட்ல சரியான ஒரு ராபினத்தப்பா பேர் சொல்ல போறானா, அம்பேத்கர் ராயுடு சொல்ல போறானா, யார் சொல்ல போறா? ராஜவர்தன் ஹங்கர் கேக்கர். அங்கரேக்கரா? ஸோ அங்கர் கேக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடுறாரோ இல்லையோ, அவர் வந்து டீம்ல பிக் பண்ணப்படுறாரோ இல்லையோ, ஆனால் சிஎஸ்கேல வந்து இருந்துட்டே தான் இருக்காரு. ஒரு டைம்ல வந்து இந்த பாபா அபராஜித்தை கொண்டு வந்து பெஞ்சில் மட்டும் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜவர்தன் அங்கரேக்கருக்கு திரும்பவும் போய் பெஞ்சில் கூட்டு வந்து வச்சுப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக அங்கரேக்கர் திரும்ப வருவார். ஓகேண்ணா, எல்லா டீம்ஸுக்கும் நாம் இப்போதைக்கு சொல்லி முடிச்சிட்டோம். இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ இது வந்து நீங்களுமே ஒப்பீனியன் பண்ணலாம். ஒரு கண்டிப்பாக இந்த பேர் இந்த டீமுக்கு திரும்ப வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் உங்களுக்காக போடுறேன்.